Hi friends, welcome to day 31 of Excel. Day 31 of Excel நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா HLOOKUP function தான் யூஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி previous வீடியோல VLOOKUP பத்தி பார்த்திருந்தோம். So VLOOKUP அப்படின்னா vertical lookup and இப்ப HLOOKUP அப்படின்னா horizontal lookup. நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே horizontal assign ஆயிருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். So இப்போ நம்ம வந்துட்டு employee ID வச்சுட்டு தான் நம்ம வந்து HLOOKUP யூஸ் பண்ண போறோம். So first வந்துட்டு நம்ம எம்ப்ளாயி ஐடி கொடுத்துக்கலாம். எந்த லுக்கப் வேல்யூவோ அந்த லுக்கப் வேல்யூ கொடுத்துக்கிறோம். ஸோ ஈக்குவல் டு சேம் ஃபார்முலா தான், வி லுக்கப்க்கு நம்ம கொடுத்த அதே ஃபார்முலா தான். ஸோ லுக்கப் வேல்யூ கமா டேபிள் அரே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். கமா ரோ நம்பர். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எதை லுக்கப் பண்ண போறோம் அப்படின்னா நேம் தான் லுக்கப் பண்ண போறோம். ஸோ 1 and 2. So already VLOOKUPல ABCD 1 and 2 கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம நேம் பார்க்கறதுனால 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும், நம்ம வந்து எம்ப்ளாயி ஐடி ஆர் டிபார்ட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஃபில்டர் ஃபங்க்ஷனுமே ஃபில்டர் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட் இருக்கும். ஸோ ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்துட்டு எந்த வேல்யூ வேணா, அதாவது டிபார்ட்மெண்ட், சேலரி எது பேஸ் பண்ணி வேணாலும் ஃபில்டர் பண்ணலாம். பட் VLOOKUP HLOOKUP யூஸ் பண்ணும்போது உங்களோட லுக்கப் வேல்யூ தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரோ இல்லைனா ஃபர்ஸ்ட் காலமாக இருக்கணும். VLOOKUP யூஸ் பண்ணும்போது காலம் பேஸ் பண்ணி லுக்கப் பண்ணுவோம் அண்ட் HLOOKUP யூஸ் பண்ணும்போது ரோ யூஸ் பண்ணி லுக்கப் பண்ணுவோம். ஸோ எப்பவுமே உங்களோட லுக்கப் வேல்யூ தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோ ஆர் காலமா இருக்கணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு மல்டிபிள் ரோஸ் வேணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான், அதாவது மல்டிபிள் வேல்யூஸை நம்ம லுக்கப் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ இப்போ லுக்கப் வேல்யூ கொடுத்துக்கலாம். டேபிள் அரே அண்ட் ரோ நம்பருக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் கர்லி பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு ஸோ நம்ம வந்துட்டு நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் சேலரி ஸோ மூணுமே நம்ம லுக்கப் பண்ண போறோம். ஸோ கம்மா ஸோ எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். ஸோ எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துட்டு ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ இங்கே போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா HLOOKUP உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம வந்து HLOOKUP யூஸ் பண்ண மாட்டோம், VLOOKUP தான் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் HLOOKUP யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா இப்படி ஹரிசாண்டலா இருந்தா மட்டும்தான் உங்களால HLOOKUP யூஸ் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி ஹரிசாண்டல் டேட்டாஸ்ல ஒர்க் பண்ண மாட்டோம், வெர்டிக்கல் டேட்டாஸ்ல தான் நம்ம எக்ஸல்ல ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த HLOOKUPல ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.